கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளை. என்ன கதைண்ணா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன கதைன்னா, சிங்கம், புலி, கரடி, ஆண், ஒட்டக, ஜீனி, எல்லா மிருகங்களும் முயலை என்ன பண்ணிச்சுங்க, பாராட்டிச்சுங்க. உடனே இந்த முயல் ஓடி சந்தோஷமாக ஓடி போய் முடி போட்டு ஏசப்பா கிட்ட, ஏசப்பா ரொம்ப நன்றி ஏசப்பா, என்ன காப்பாற்றினதுக்கு, என் குடும்பத்தை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணிச்சு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, மீண்டுமாய் உங்களை மற்றும் ஒரு நல்ல கதை பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் 16வது வசனத்திலே இயேசுவானவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவைகளை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அவருக்கு சிறு பிள்ளைகள் என்றால் அலாதி பிரியம், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறார். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் இவ்வாறாக பார்க்கிறோம், பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இது கர்த்தருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று, அதாவது இது கர்த்தருக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அதனால் நம்ம பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவர்கிட்ட நாம் எப்போதுமே நம்ம எப்படி இருக்கணும், பிடித்த பிள்ளைகளாக, விருப்பமான பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நான் உங்கள் சாம்சன், இது உங்களுடைய ஜாலி. ஓகே ஜாலி, சரி, நல்ல ஒரு கதையோடு வந்திருக்கிறோம். என்ன ஜாலி, என்ன கதைன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. என்ன கதைண்ணா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன கதைன்னா, ஒரு குழு கொடுக்கட்டுமா? என்ன குழு கொடுக்கலாம்? அது வழக்கம் அவ்வளோ ஒரு காடு தானே? காட்டில் தானே? கரெக்ட், காடு தான். சரி, உனக்கு பிடிச்ச மாதிரி, ஏன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் காடு தானே? எனக்கு ரொம்ப பிடிக்கும் காடு. சரி, உனக்கு காடு பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். நம்ம பிள்ளைகளுக்கும் பார்த்தீங்கன்னா காடுனா ரொம்ப பிடிக்கும். அங்கே எப்படி இருக்கும், மலைகள், மரங்கள், அப்படி சில்லுன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் இல்லையா? அந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாமே பிடிக்கும் இல்லையா? அப்படி தானே? எல்லா மிருகங்களும் இருக்கா. ஓகே, இப்போது கதைக்கு போகலாமா? நீ என்ன பண்ணணும் வழக்கம் போல்? நான் வாய் கட்டிட்டு கவனம் இருக்கணும். ஓகே, நீ கதையை க்ளோஸாக வாட்ச் பண்ணு, சரியா? சரி குழந்தைகளே, நம்ம கதைக்குள்ளே போக போகிறோம். ஜாலி இப்போது எங்களுக்கு போடுவார், ஓகேவா? ஓகே, ஒரு பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டில் நிறைய மிருகங்கள் வழக்கம் போல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சுங்க. அப்போது அந்த ஒரு நாள் அந்த காட்டுடைய ராஜா, காட்டுக்கு ராஜா யார்? சிங்கம். சிங்கம். குட், சிங்கம். காட்டுக்கு ராஜா சிங்கம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆமாம். அப்போது காட்டுக்கு ராஜாவான சிங்கத்துக்கு வயசாகி போய் என்னாகி போச்சு, நோய்வாய்ப்பட்டு இறந்து போச்சு. அப்போது அந்த காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கு ராஜா இல்லாமல் என்ன பண்ணிச்சிங்க, அதுக பயந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போது இந்த செய்தியை கேள்விப்பட்ட பக்கத்து காட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கம், பக்கத்து காட்டில் இருக்கிற சிங்கம் என்ன பண்ணிச்சு, அந்த காட்டில் ராஜா இறந்து போயிடுச்சு, அதனால் நான் அந்த காட்டுக்கு போய் நான் அங்கே இருக்கிற மிருகங்களெல்லாம் வேட்டையாடி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு, வேகமாக அந்த காட்டுக்கு வந்துச்சு. இப்போது இதெல்லாம் தெரியாத இந்த காட்டு மிருகங்கள், ஜாலி நான் வந்துட்டு என்ன சொன்னேன், நீங்கள் போட சொன்னீங்க. போடவே இல்லையே. நான் மறந்துட்டேன். சரி, இப்போ போடணும், ஓகேவா? ஓகே, இப்போது அந்த காட்டுக்கு அந்த சிங்கம் வேகமாக வந்துச்சா? அப்போது அந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் பார்த்து பயந்து நடுங்கி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டுங்களாம். ஐயோ
பயந்து போய் ஒளிஞ்சிக்கிச்சு. இப்போ நீ பயந்து இல்லை, அதே மாதிரி தான் எல்லா மிருகங்களும் ஐயோ ஐயோ என்ன வேட்டி ஆடுறதுக்கு இது சிங்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயந்துச்சுங்க எல்லாம். உனக்கு எப்படி தெரியும் இந்த கதை? நீங்கள் என்கிட்ட சொல்லுனீங்களே முன்னாடி, அதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அதான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓஹோ, நான் சொன்னதை நீ கேட்டிருக்க. சரி போகட்டும். இப்போது இந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, காட்டில் என்னென்ன மிருகங்கள்லாம் இருக்கும் உனக்கு தெரியுமா? சொல்லு பார்க்கலாம், என்னென்ன மிருகங்கள் இருக்குன்னு. சிங்கம், புலி, கரடி, ஆண், ஒட்டக, ஜீனி. சரி போதும், நீ விட்டா நிறைய சொல்லுவ. அம்மா அது என்ன கடைசியில் என்னமோ ஒட்டக ஜிம்மின்னு சொன்னேன், அது என்னது அது? அதான் அந்த நீளமாக தலை இருக்கும்ல, அதான் ஒட்டக ஜிமிக்கி. இதோ ஒட்டக ஜிமிக்கியா? அது ஒட்டக சிவிங்கி. சொல்லு பார்க்கலாம். ஒட்டக ஜிமிக்கி. ஒட்டக சிவிங்கி. ஒட்டக ஜிமிக்கி. சரி, உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தால் நீ அதே தான் சொல்லுவ. நான் கதை சொல்கிறேன், நீ கதையை கேளு. சரி, அது இந்த மாதிரி காட்டில் நிறையா மிருகங்கள்லாம் இருந்துச்சு. இப்போது இந்த மிருகங்கள்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சா, சிங்கம் வந்து அந்த பழைய சிங்கம் இருந்த அந்த குகைக்கு முன்னாடி வந்து நின்று ஒரே சத்தம் ஆவ் ஆவணும். எப்படி கத்துச்சு? இப்படியா கத்துச்சு? இது பூனைக்குட்டி கத்துற மாதிரி இருக்குது. சரி, நம்ம கதைக்கு போகலாம். அப்போது பயங்கரமான ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போது எல்லா மிருகங்களும் பயந்து போய் அலறி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த சிங்கம் சொல்லுது, இனிமே இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா அப்படின்னு சொன்னிச்சான். அப்படி சொன்னப்போ எல்லா மிருகங்கள்ட்டையும் சொல்லுதான், இந்த காட்டில் இருக்கிற ஒவ்வொரு மிருகத்தையும் நான் அடித்து சாப்பிட போகிறேன். அப்போது எனக்கு எப்பப்பெல்லாம் பசிக்குதோ நான் அப்பப்பெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட எல்லா மிருகங்களும் பயந்து போய் என்ன பண்ணிச்சுங்க, எல்லாம் ரகசியமாக ஒரு ஆலோசனை பண்ணிகிட்டு இருந்துச்சுங்களாமா. புரியுதா? ரகசிய ஆலோசனைன்னு என்ன தெரியுமா? தனியாக எல்லாம் கூட்டம் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க, அதானே? தனியாக எல்லோரும் கூட்டம் கூடி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த கூட்டத்தில் ஒரு அழகான, என்னது குட்டி அழகான, என்ன சொல்லு பார்க்கலாம், என்னவா இருக்கும்? என்ன மாதிரி அழகான? உன்ன மாதிரி அழகானதில்லை, ஒரு அழகான வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு முயல். அது தன் குடும்பத்தோடு அந்த காட்டில் இருந்துச்சான். அந்த முயல் என்ன பண்ணுமா, தினமும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணுமாமா. நீ ப்ரேயர் பண்ணுறியா டெய்லியும்? நான் டெய்லியும் பண்ணுறேன். நீ டெய்லியும் பண்ணுறியா? குட் குட், இப்படி தான் இருக்கணும் இல்லையா? என்ன குழந்தைகளே, நீங்களாம் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுறீங்களா? பாருங்கள், ஜாலி கூட ப்ரேயர் பண்ணுதாமா. நீங்களும் ப்ரேயர் பண்ணுறீங்களா? ப்ரேயர் பண்ணணும், அப்போ தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? இப்போது அந்த மாதிரி அந்த முயல் தினமும் ஏசப்பாயிட்ட ப்ரேயர் பண்ணுமா. அப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இந்த முயல் மட்டும் எதுக்கும் கலங்காமல் பாட்டுக்கு அது குடும்பத்தோடு இருந்துக்கிட்டு இருந்துச்சான். இப்போது இந்த காட்டில் நடக்கிற இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட அந்த முயல் என்ன பண்ணிச்சு, அவங்கக்கிட்ட போய் ஏன் எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ அந்த மிருகங்கள் எல்லாம் சொன்னிச்சான். அங்கே இருந்த யானை, புலி, கரடி, அப்புறம் என்னது ஒட்டக, அது வரிக்குதிரை, இப்படி இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் என்ன முயல் உனக்கு ஒன்றுமே தெரியாதா, புதுசாக ஒரு சிங்கம் பக்கத்து காட்டிலேருந்து வந்து நம்மளை எல்லாம் சாகடிக்க போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்குது அப்படின்னோடனே உடனே இந்த முயல் என்ன பண்ணுச்சு, சரி நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதை செய்யலாமா அப்படின்னுது. எல்லா மிருகங்களும் என்ன யோசனை அப்படின்னு கேட்டோன்னே, இது நம்ம சிங்கத்துக்கிட்ட போய் நம்ம பேசலாம், வாரத்துக்கு ஒரு அனிமலை வந்து நம்ம அதுக்கு இரையாக கொடுக்கலாம், அப்போது இடையில மற்ற நாட்கள் எல்லாம் அது யாரையுமே கொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சான். புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? அது உடன்படிக்கை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, உடன்படிக்கை பண்ணிக்கலான்னா என்ன அர்த்தம்னா, இடைநாளெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எந்த அனிமலையும் அது கொல்லக்கூடாது அப்படின்னு. சரி அப்படின்ட்டு எல்லா மிருகங்களும் சரி இப்போ யார் போய் சொல்லலாம் அப்படிங்கிறப்போ எல்லா மிருகங்களும் யோசனை பண்ணி உடனே ஒரு சீட்டு போட்டாங்களாம். ஒவ்வொருத்தங்க மிருகங்கள் பேரையும் எழுதி சீட்டு குளிக்க போட்டால் சீட்டு யார் பேருக்கு விழுந்துருச்சு, முயல் பேருக்கு விழுந்துருச்சு. ஆச்சா,
முயல் பேருக்கு விழுந்தோன்னா முயலுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ என்னடா அது, ஆலோசனை கொடுத்த நமக்கே இப்படி ஆபத்தாக போயிடுச்சே அப்படின்னு பயந்துச்சு. உடனே எல்லா மிருகங்களும் இல்லை நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லி முயல்கிட்ட சொன்னிச்சுங்க. முயல் உடனே பயந்து போய் நேராக வீட்டுக்கு போய் வீட்டில் முட்டி போட்டு, ஏசப்பா இந்த மாதிரி சிங்கத்துக்கிட்ட நான் தான் போய் சொல்ல போகணும், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கதறி அழுதுச்சு, ப்ரேயர் பண்ணிச்சு. சரின்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த முயல் என்ன பண்ணிச்சு, சிங்கத்துக்கிட்ட போகிறதுக்கு தயாராச்சு. அப்போது அவங்க வீட்டில் இருந்த குட்டி பாப்பா முயலெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் டாடி எங்கே போகிறீங்க டாடி, போயிட்டு பத்திரமா வாங்க டாடி அப்படின்னு சொல்லி ஒன்று அழுதுச்சான். ஏன் நீ அழுகிற? அந்த குட்டி இல்லை அழுகிறது தண்ணி அழுகையா வருது. உனக்கு அழுகையா வருதா? சரி கண்ணை தொடச்சிக்கோ. ஓகே, ரொம்ப ஜாலி, உணர்ச்சி வசப்படுறான். ஓகே, இப்போது அந்த குட்டி பாப்பா முயல்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லிவிட்டு இந்த முயல் நடந்து போச்சு. அப்போது போகிற வழியில் அங்கே என்னது, அந்த காடுகளெல்லாம் தாண்டி அந்த குகைக்கு போகிறப்போ அங்கே ஒரு குகை, அந்த குகையில் தான் அந்த சிங்கம் இருக்குதான். இது தெரியாமல் இந்த முயல் மெதுவாக என்ன பண்ணுச்சு, அந்த குகைக்குள்ளே ஜிங்குன்னு தவி போயிடுச்சு. புரியுதா? இப்போ போய் அந்த முயல் அப்படியே பார்க்குது, ஒரே நாத்தம். முயல் என்ன பண்ணிகிட்ருக்குது, அங்கே ஒரு பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இப்படியே பார்க்குது சிங்கம் என்ன பண்ணுதுன்னு. சிங்கம் பசியில் அங்கேயும் இங்கேயும் அப்படியே உருமிக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், நீ ஊனே சொல்லவே மாட்டியே, ஏன்? கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அதான். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா? சரி, உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனாலே ஓகே தான். இப்போது என்ன பண்ணுது, இந்த முயல் உள்ளே போய் இருந்து அந்த நாத்தத்தில் என்ன பண்ணிடுச்சு, ஒரு தும்மல் போட்டுருச்சு, ஹச் அப்படின்னு. அந்த குகையில் இருந்த இந்த முயல் தும்முன சத்தம் பயங்கரமாக எக்கோவாகி அங்கே எல்லா பக்கமும் ஹச் ஹச் ஹச்னு ஒரு பெரிய சத்தமாக கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை பார்த்த சிங்கம் பயந்து போய் குகையை விட்டு வெளியே ஓடி போய், ஐயோயோ யாரோ நம்மளை விட அதிகமாக கத்துறாங்க அப்படின்னு வெளியில் போயிடுச்சு. இப்படி குகையில் கேட்ட சத்தத்தை கேட்டு சிங்கம் பயந்து போய் வெளியில் போய் நின்றுக்கிட்டு குகையை பார்த்து, யார் அது உள்ளே இருக்கிறது அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ இந்த முயல், நான் தான் சிங்கராஜா அப்படின்னுது. நீ தான் சிங்கராஜானா நீ யார் அப்படின்னு, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு தான் இந்த மாதிரி சொன்னிச்சான். இந்த மிருகங்கள்லாம் பேசி வச்சுருந்தது இல்லையா, வாரத்துக்கு ஒரு ஆள் வந்து ஒரு மிருகம் வந்து உணவாக வரும் அப்படின்னு அந்த விஷயத்த சொன்ன உடனே சிங்கம் பயந்துக்கிட்டு, ஏன்னா சிங்கத்துக்கு சத்தம் பயங்கரமாக இருக்கிறத பார்த்துட்டு இது நம்மளோட பெரிய மிருகம் போல் இருக்குது, இது சொல்கிறத நம்ம கேட்கலனா இது என்ன பண்ணும், கடிச்சு போடும் நம்மளை அப்படின்ட்டு பயந்து போய் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த முயல் சொன்னதுக்கு அது ஒத்துக்குச்சு. இதை கேட்ட முயல் அங்கேருந்து சந்தோஷத்தில் துள்ளி குதித்து குட்டுன்னு ஓடி வந்து இவங்கக்கிட்ட எல்லாம் வந்து சொல்லுது, ஓ இது ஒத்துக்குச்சா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனாலும் என்ன, வாரத்துக்கு யாராவது ஒருத்தங்க அந்த சிங்கத்துக்கு இறையாக போகணும். உனக்கு இறைனா என்னன்னு தெரியுமா? சாப்பாடு. சாப்பாடு. அப்போது அந்த சிங்கத்துக்கு யார் உணவாக போகிறாங்கன்னு ஒரு பயம். இப்போது வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்றப்போ ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொரு வாரமும் போயிட்டே இருந்துச்சுங்க. இப்போது இந்த முயல் வந்து தன்னுடைய வேலையை நல்லபடியாக செஞ்சிட்டதா சந்தோஷமாக இருக்கிறப்போ ஒரு நாள் இந்த சிங்கத்துக்கு உணவாக போகிற லிஸ்ட்டில் இந்த முயலோட பேரும் வந்துருச்சு. இப்போது இந்த முயலுக்கு ஒரே கவலையாக போச்சு. ஐயோ இப்போ நான் என்னுடைய முறை வந்துருச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரே பயம். இப்போ என்ன பண்ணுச்சு, மறுபடியும் இந்த முயல் ஓடி போய் குடுன்னு ஏசப்பா கிட்ட முட்டி போட்டு, ஏசப்பா எனக்கு சின்ன குட்டி பாப்பாக்கள்லாம் இருக்குது, நான் இந்த குழந்தைகளை எல்லாம் காப்பாற்றணும், நானும் சின்ன முயலாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு என்ன பண்ணிச்சு, ஒரே கண்ணீரோடு அழுது சின்ன முயல் வேண்டிச்சு. அப்புறம் அன்னைக்கு இந்த முயல் போக வேண்டிய முறை வந்துடுச்சு. இந்த முயல் இப்போ எங்கே போகுது, சிங்கத்துக்கிட்ட சிங்கத்துக்கிட்ட போகுது. அப்போது சிங்கம்
முயல் வந்து வீட்டில் இருக்க எல்லா முயல்கள்கிட்டையும் சொல்லிவிட்டு பிரியா விடை, நான் போயிட்டு டேடி போயிட்டு வந்துடுவேன், டேடி போயிட்டு வந்துடுறேன் சீக்கிரமானு சொல்லுதுங்க. அப்போது அந்த முயல்கள்லாம் டேடி பத்திரமா போயிட்டு வாங்க டேடி அப்படின்னு சொன்னிச்சு. இதை கேட்டுட்டு முயலுக்கு ஒரே அழுக. இருந்தாலும் நமக்கு கர்த்தர் துணை இருக்கிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் முயல் போச்சு. அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ அந்த குகையை நோக்கி பயணம் போகிறப்போ அங்கே பார்த்தா அங்கே என்ன இருக்குது, முயல் அங்கே நிறைய இடத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகுது. அப்போது முயலுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. சரி அப்படின்ட்டு நேராக குடு குடு குடுன்னு அந்த குகைக்குள்ளே ஓடிச்சு. குகைக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுச்சு, முயல் சிங்கத்துக்கிட்ட மறைஞ்சிருந்து பேசிச்சு. சிங்கராஜா சிங்கராஜா அப்படின்னுது. சிங்கம் பயந்து போய் யாராது மறுபடியும் இந்த குகையிலேருந்து ஒரு பெரிய மிருகம் பேசுது அப்படின்ட்டு, யார் என்ன என்ன அப்படின்னா, சிங்கராஜா நான் உங்களுக்கு வழியில் சாப்பாடு கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு உணவு கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது நான் கொண்டு வந்த உணவை வழியில் ஒரு பெரிய உங்களை விட பலசாலியான ஒரு சிங்கம் அதை பிடுங்கி சாப்பிட்ருச்சு அப்படின்னு குகைக்குள்ளேருந்து இந்த முயல் சத்தம் போட்டுச்சு. இதை கேட்டோன்னா சிங்கம் ஏற்கனவே எப்படி இருந்தது, பயங்கர பசியாக இருந்துச்சு. சிங்கத்துக்கு பயங்கர கோபம். யார், என்னை விட பலசாலியான ஒருத்தன் இந்த காட்டில் இருக்கிறானா, யார் அங்கே காட்டவனா அப்படிங்கிறது. ஐயோ நான் வரமாட்டேன், அவன் என்னையவே அடிச்சிருவான் போல இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா சிங்கத்துக்கு பயம். உன்னையவே அடிச்சிருவானா, இரு நான் போய் என்னன்னு பார்க்குறேன்ட்டு சிங்கம் உடனே பயமாக இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சிங்கம் வேகமாக போக கிளம்புச்சு. அப்போது அவன் எங்கே இருக்கான் காட்டு அப்படின்னா சொல்லு அப்படின்னோடனே, அது அங்கே ஒரு பெரிய கிணறு இருக்குது, அந்த கிணத்துக்குள்ளே தான் அவன் உங்களுக்கு கொண்டு வந்த சாப்பாடை வச்சு உங்களுக்கு கொண்டு வந்த உணவை சாப்பிட்டுட்ருக்குறான், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னோடனே சிங்கம் குட்டு 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 குட்டுன்னு ஓடிச்சு. எப்படி ஓடிச்சு, குட்டு 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 ஓடிச்சேன், குடு குடுன்னு ஓடிச்சேன். அப்போது உள்ளுக்குள்ளே இருந்த முயல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது சந்தோஷமாக. சிங்கம் அங்கே போய் அந்த கிணத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே சுற்றி பார்க்குது. முயல் இங்கே நின்று பார்க்குது, என்னடா அது என்ன பண்ண போகுதுன்னு. அப்போது அந்த சிங்கம் அப்படியே சுற்றி 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 அந்த கிணத்தை அப்படியே பார்க்குது, மேலேயும் கீழேயும் காணுமே அப்படின்ட்டு அங்கே ஒரு உருமுது. அப்படின்ட்டு உருமுது. எப்படி உருமுச்சு, என்ன சத்தத்தையே காணோம். சரி, அப்போது அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, அங்கே இருந்த கிணத்துல அப்படியே மெதுவாக அப்படியே நைஸாக அப்படியே எட்டி பார்த்துச்சு. உள்ளே பார்த்தா உள்ளேருந்து ஒரு சிங்கம் அப்படியே நைஸாக எட்டி பார்க்குது. மறுபடியும் சிங்கம் ஓஹோ உள்ளே தான் இருக்கிறானான்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுறது, அப்படி நைஸாக அப்படி கிணத்த எட்டி பார்க்க. உள்ளுக்குள்ளே இருந்து அந்த சிங்கம் நைஸாக வெளியில் எட்டி பார்க்க. இப்போ என்ன பண்ணுச்சு சிங்கம், உள்ளே தான் இருக்கிறான்ட்டு சிங்கம் தனியாக என்ன பண்ணுச்சு, அப்படின்ட்டு கிணத்தை எட்டி பார்த்து அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு உருமல் சத்தம் போட்டுச்சு பார்க்கணுமே. அப்போது கிணத்துக்குள்ளே அந்த சத்தம் உள்ளே போனோன்னே கிணத்துக்குள்ளே என்ன ஆகும், எக்கோ ஆகும், எதிரொலிக்குமா. அது சத்தம் திரும்பி மறுபடியும் சிங்கத்துக்கே கேட்டோன்னா, இவன் நம்மளை பார்த்து உருமுறான்ட்டு சிங்கம் பயங்கரமாக சிங்கம் உருமை அந்த சத்தம் மறுபடியும் இது கேட்க இது நினச்சிக்கிச்சு உள்ளுக்குள்ளே தான் இருந்து சிங்கம் பயங்கரமாக கத்துதுன்ட்டு, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு ஓடி வந்து ஒரே ஜம்ப் அப்படி பண்ணி கிணத்துக்குள்ளே துவக்கடியர்னு விழுந்துருச்சு. இதை பார்த்த உடனே என்னாச்சு, சிங்கம் உள்ளே போய் தண்ணிக்குள்ளே விழுந்தா அங்கே தண்ணி தான் இருந்துச்சு, அங்கே சிங்கம் இல்லை. இதை பார்த்தோன்னா முயலுக்கு ஒரே சந்தோஷம். உடனே முயல் ஜங்கு 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 ஜங்குன்னு குதிச்சுக்கிட்டு ஓடி வந்து எல்லா மிருகங்கள்ட்டையும் இந்த மாதிரி சிங்கம் தண்ணிக்குள்ளே கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சுங்கிற செய்தியை சொன்ன உடனே எல்லா மிருகங்களுக்கும் ஒரே சந்தோஷம். அப்போது சிங்கம் இனிமேல் வெளியில் வர முடியாது, சிங்கத்தோடைய பயத்திலேருந்து நம்ம என்ன ஆகிட்டோம், தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா மிருகங்களும் முயலை என்ன பண்ணிச்சுங்க, பாராட்டிச்சுங்க. உடனே இந்த முயல் ஓடி சந்தோஷமாக ஓடி போய் முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட, ஏசப்பா ரொம்ப நன்றி ஏசப்பா, என்ன காப்பாற்றினதுக்கு, என் குடும்பத்தை காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணிச்சோம். சரியா, இப்போது நம்ம இந்த கதையில் என்ன கற்றுக்கிட்டோன்னு உனக்கு தெரியுமா? அது நான் எல்லா நேரம் ஏசவா கூட ப்ரேயர் பண்ணணும், ப்ரேயர் பண்ணி ஏசவா கிட்ட எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னிச்சுங்க. இதுதான் இந்த கதையில் நான் கற்றுக்கிட்டேன். நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் 33வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சீட்டு
மடியிலே போடப்படும். இப்போது இங்கே எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லா மிருகங்களும் சீட்டுக்குலுக்கி போட்டு பேர் பார்த்தாங்களா, யார் பேருக்கு வருதுன்னு, யார் அங்கே போய் சிங்கத்துக்கு உணவாக போகணும், யார் சிங்கத்திட்ட போய் பேசணும்னு பேசினாங்க. ஆனால் அந்த காரிய சித்தி கர்த்தரால் வரும். கர்த்தர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அதோ யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கர்த்தர் பார்த்துக்கிட்டார் எல்லா காரியத்தையும். இந்த முயலானது எப்படி சின்ன முயலானது தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போச்சோ, அதே மாதிரி எல்லா காரியத்தையும் தேவன் நேர்த்தியாக செஞ்சு முடிச்சிட்டார் இல்லையா? அதே மாதிரி நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லுது. அப்போது நம்ம என்ன தான் நம்ம நினைச்சாலும் சிந்திச்சாலும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஒரு காரியத்தை செய்கிறப்போ கர்த்தரை தாண்டி நம்மளை அது ஜெயிக்க முடியாது, ஜெயம் கொள்ள முடியாது. அப்போ நம்ம காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். புரிஞ்சுச்சா? உனக்கு கதை புரிஞ்சுதா? இந்த கதை பிடிச்சிது. உனக்கு எல்லா கதையும் பிடிச்சிட்டு தான் இருக்குது. நீ எப்போ ஒரு கதை தனியாக சொல்ல போகிற? நான் உங்ககிட்ட ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்குறேன். எடுத்து முடிச்சோன்னே கதையை நானே சொல்லுவேன். என்ன குழந்தைகளே, இந்த கதையில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இந்த குட்டி முயலோட நீங்கள் டெய்லியும் ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏசாவாகிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கணும். நான்லாம் டெய்லியும் ரைஸ் பண்ணுறேன், அதே மாதிரி நீங்களும் ரைஸ் பண்ணணும். சரியா? ஓகேவா? இந்த கதையை இன்னும் கொஞ்சம் நாளில் நானே தனியாக சொல்லுவேன். ஓகே? ஓகே, நம்ம இப்போது கதையோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்ன குழந்தைகளே, இந்த கதை நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் எப்படி இருக்கணும், உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் நம்ம கீழ்ப்படிந்து இருக்கணும். அதே போல் நம்ம தினமும் வேதத்தை வாசிக்கணும். நம்ம வேதத்தில் வாசிக்கிறப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வார்த்தைகளில் சொல்லியிருக்க வசனத்தை நமக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக அதை விளக்கப்படுத்தி நமக்கு காண்பிப்பார். சரியா? உங்களுக்கு எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கு நம்புகிறோம். மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன். நானும் உங்கள் ஜாலியும். ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.